இன்னைக்கு கிளாஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா OSPF default route and stub areas. இது ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா OSPF virtual link. அதே கேஸ் ஸ்டடியில் தான் நம்ம இன்றைக்கி மேனுவல் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், ஸ்டப் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி போன கேஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டேன். ஏற்கனவே 4 ரவுட்டர்ஸுமே நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, 4 ரவுட்டுமே கான்ஃபிகர் ஆகிருக்கு. இதோட கான்ஃபிகரேஷன் தெரியும்னா இதோட ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த 4 ரவுட்டரோட கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் நான் சும்மா சொல்கிறேன் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். அப்போ OSPFனாலே கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஏரியா 0ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கணும் இல்லையா? ஓகே. அதேமாரி இந்த டயக்ராம் பொறுத்து பார்த்துட்டிங்கன்னா R1 பின்னாடி ரிப் இருக்காரு. இங்கே ரிப் இருந்தால் இல்லாட்டி வேறு ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் ப்ரோட்டோகால் இருந்தாலும் தட் இஸ் நோன் அஸ் ASBR. தட் வி ஆல் நோ ASBR தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது ABRனா இட் இஸ் கனெக்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியா இன்ட்டு ஏரியா 0. இவர் ABR. ஓகேவா? இதில் எதுக்கு சார் விர்ச்சுவல் லிங்க் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விர்ச்சுவல் லிங்க் இஸ் டு லிங்க் the area which is not connected to the area 0. ஒரு ஏரியா 0 கூட ஏதாச்சும் ஒரு ஏரியா கனெக்ட் ஆகனா அதை கனெக்ட் பண்ண வைக்கிறது. அதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ண போகிறதுனா, அந்த ஏரியாவிலேருந்து டைரெக்டாக ஏரியா 0க்குள்ளே லிங்க் பண்ண போகிறது கிடையாது. we are not going to do that. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரவுட்டர்லேருந்து எந்த ரவுட்டர் ABR இல்லையோ, எந்த ரவுட்டர் ABR இல்லையோ அந்த ரவுட்டர் நம்ம ABR பண்ணிட்டோம்னா இட் மீன்ஸ் தட் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி கனெக்டட் வித் ஏரியா 0. ஓகேவா? அப்போ இவர் ABR கிடையாது. அது ஒரு ABR பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கேபிள் எடுத்துகிட்டு போய் இந்த இதில் கொடுக்கலாம். அது பாசிபிளாக கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற கேபிளில் விர்ச்சுவலாக ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் இங்கேயும் க்ரியேட் பண்ணலாம், இங்கேயும் க்ரியேட் பண்ணலாம். இந்த டயக்ராம் பொறுத்தவரை நம்ம இப்படி க்ரியேட் பண்ணிக்கிறோம் விர்ச்சுவல் லிங்க். ஓகே, விர்ச்சுவல் லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். எது க்ரியேட் பண்ணுறதுன்னா அதுதான். என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஏரியா ஐடி. இந்த ஏரியா ஐடி அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் ஏரியா எந்த ஏரியா வழியாக அவங்களோட விர்ச்சுவல் லிங்க் டிரான்ஸ்மிட் ஆக போகுதோ அந்த ஏரியா தான் ஏரியா 2 நமக்கு இங்கே. அப்போ அந்த ஏரியா 2 இங்கே கொடுக்கணும். ஓகே, விர்ச்சுவல் லிங்க்ங்கிறது டிஃபால்ட் கமாண்ட். ரவுட்டர் ஐடி ஆஃப் தி நெய்பர். அதாவது நீங்கள் இங்கேருந்து லிங்க் கொடுக்குறீங்கன்னா ரவுட்டர் ஐடி 0.0.3 இல்லாட்டி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னா அந்த ரவுட்டர் ஐடி வச்சுக்கணும். அதேமாதிரி நீங்கள் திருப்பி இங்கேருந்து கொடுக்கணும். அப்போ இங்கேருந்து கொடுக்கும்போது ரவுட்டர் ஐடி மாறும் இல்லையா? 0.0.4 நான் வச்சுருக்கேன். அப்போ அதே மாதிரி மாறும். இப்போ நான் பண்ணதை வெரிஃபை பண்ணி பார்த்துடலாமா? அந்த மற்ற எல்லாமே காமன் கான்செப்ட்ஸ் தான். மல்டி ஏரியா இந்த கான்செப்ட் எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுட்டு, எப்படி இதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நேராக R4ல் போயிட்டு இட் இஸ் அன் ஏரியா போட ரவுட்டர்னு இருக்குது இல்லையா? R4 இது பார்த்தீங்களா, 0.0.4 இது முன்னாடி இருக்குது. நான் வந்துட்டு விர்ச்சுவல் லிங்க் க்ரியேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா விர்ச்சுவல் லிங்க் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன்ட்டு, ஏரியா 2 விர்ச்சுவல் லிங்க் 0.0.3 விர்ச்சுவல் லிங்க். இது வந்து 2 வந்து டிரான்ஸ்மிட் ஏரியா, 0.3ங்கிறது அதோட ரவுட்டர் ஐடி ஆக்சுவலாக. ஓகேவா? அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது எல்லாமே ஓகே. இன்றைக்கி நம்ம கான்செப்ட் வந்து எக்ஸாக்டாக வேறு இல்லையா? இப்படி கம்ப்ளீட்டாக வேறு. அதுக்கு அடுத்த கிளாஸ் அதே கேஸ் ஸ்டடி தான். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டப் ஏரியாஸ் அண்ட் டிஃபால்ட் ரவுட். ஓகே, இதெல்லாமே கான்ஃபிகர் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ எல்லா ரவுட்டும் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த R1லேருந்து இந்த R4 பின்னாடி இருக்கிற அந்த லூப் பேக்கு பிங் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக பிங் ஆகும் இல்லையா? பிங் 172.16.1. இட் வில் பிங் எப்படி இருந்தாலும் பிங் ஆகும் இல்லையா? ட்ரேஸ் அவுட் போட்டு பார்த்தாலும் இந்த வழியில் போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இட் இஸ் கோயிங் வை டிஃப்ரெண்ட் வேஸ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே அது. ஆனால் திஸ் இஸ் தி டெட் எண்ட் ரவுட்டர். மீன்ஸ் ஒரு கம்பெனிக்குள்ளேயோ இல்லை ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்குள்ளேயோ திஸ் இஸ் டெட் எண்ட் ரவுட்டர். என்ன ரவுட்டர்? டெட் எண்ட் ரவுட்டர். மீன்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னது? லேன் சுவிட்சஸ், ஃபயர்வால்ஸ், அந்த மாதிரி பெரிய கான்செப்ட் பின்னாடி நடந்துட்டு இருக்குது. மீன்ஸ் லோக்கல் யூசர்ஸ் நிறைய இருப்பாங்க. அதோட ஒரு மெயின் ரவுட்டர் வந்து இவர். அப்போ இந்த ரவுட்டருக்கு வந்து பின்னாடி இருக்கிற யூசர்ஸ் எல்லாம் வெளியே தூக்கிட்டு போனால் போதும். ஓகேவா? இந்த ரவுட்டருக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். மீன்ஸ் டிஸ்பிளே பண்ணணும் அவசியம் கிடையாது. நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். இந்த ரவுட்டர் வந்து பின்னாடி இருக்கிற யூசர்ஸை இங்கே ரவுட் பண்ணால் மட்டும் போதும். இந்த வேறு எங்கேயாச்சும் ரவுட் பண்ணால் மட்டும் போதும். இந்த ரவுட்டர் நீட் நாட் நோ த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன். ரவுட்டிங் டேபிள் எல்லா இன்ஃபர்மேஷனும் காமிக்கணும் அவசியம் கிடையாது. ப்ராசஸை வந்து ரெடியூஸ் பண்ண போகுது. கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கணும்னா R1ல் போயிட்டு ஷோ ஐபி ரவுட் OSPFன்னு போட்டிங்கன்னா இவ்வளோ ரவுட் வருது இல்லையா? இல்லாட்டி ஷோ ஐபி ரவுட்னு போட்டிங்கன்னா இவ்வளோ ரவுட்டிங் டேபிளை சீரிஸ் பண்ணிடணும். அதுக்கு தான் ஸ்டப் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டப்னா ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து குமிக்கிறோம், ஒரே மொத்தத்தை சேர்த்து ஒரே இடத்துல குமிச்சு சிங்கிளாக ஒன்று கொண்டு போக போகிறோம். ஓகேவா? அதாவது இது அப்படியே கிரியேட் எல்லாமே பண்டில் பண்ணி ஒரு டிஃபால்ட் ரவுட்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட் ரவுட் என்னது? 0.0.0.0. அந்த 0.0ங்கிற ஒரு ரவுட்டிங் டிஸ்பிளே ஆகும் ஸ்டார்னு போட்டு. ஓகேவா? அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிறதா வந்துட்டு ஸ்டப். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸ்டப்பில் பார்த்துட்டிங்கன்னா there are 3 different types. இங்கே ஓகே, ஒரு நிமிஷம். ஸ்டப்பில் பார்த்துட்டிங்கன்னா
ஸ்டப் ஒரு டைப்பு, டோட்டலி ஸ்டப் ஒரு டைப்பு, NSSA, அதே மாதிரி டோட்டலி NSSA. ஓகேவா? ஸ்டப் அதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா? இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா LSA நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டு 7 டைப் பார்த்தோம் இல்லையா, 1 2 3 4 5 6 7. ஓகே, 6 நம்ம அவ்வளோ பார்த்துருக்க மாட்டோம். பின்னாடி டயக்ராம் போனீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா ரவுட்டர் LSA, நெட்வொர்க் LSAன்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், ஃபில்டர் பண்ண போகுது, கம்மி பண்ண போகுது, பிளாக் பண்ணிவிட்டு சிங்கிளாக ஒரு ரவுட்டர் கிரியேட் பண்ண போகுது, வேறு எதுவும் கிடையாது. அப்போ இந்த டைப் 5 இருக்கு இல்லையா, டைப் 5 என்னது, இட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ரவுட்டர். எக்ஸ்டர்னல் LSA மீன்ஸ் எக்ஸ்டர்னல் ரவுட்டர், ரிப்போர்ட் ரவுட்டராக தூக்கிட்டு வருது. E2 E1 வரும், டிஃபால்ட்டாக 2 ரவுட் E2ன்னு வரும், 2 டைப் இருக்குது, E1 E2 இருக்குது. ஓகேவா? அப்போ E2ங்கிறது டிஃபால்ட்டாக வரும். E2ன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா /20. அதை பற்றி நம்ம டீட்டெயிலில் மெட்ரிக்கோட கிளாஸில் பார்க்கணும். ஓகே, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ டைப் 5 பிளாக் பண்ணுறது தான் யாருன்னா நம்மளோட ஸ்டப். ஓகேவா? டைப் 5 பிளாக் பண்ணும். ஓகேவா? டைப் 5 பிளாக் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்டப். எதை பிளாக் பண்ணும், எங்கே பிளாக் பண்ணும், டைப் 5ங்கிறத எந்த ரவுட்டை எங்கே பிளாக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டப் நம்ம எங்கே பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலர் ஏரியாவில் தான் பண்ணணும், பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே. அப்போ இந்த ஏரியாவை நீங்கள் ஸ்டப் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் நாட் அலோவ் டைப் 5 ரவுட்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? டைப் 5 ரவுட்டை அலோவ் பண்ணுவோம். ஓகேவா? அது இன்னொரு முக்கியமான ஒரு இது இருக்குது, ஸ்டப் ஏரியாஸ் பண்ணுறோம் இல்லையா, அது நம்ம எங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா ஏரியா 0 இருக்கு இல்லையா, ஏரியா 0வை ஸ்டப் பண்ணக்கூடாது, விர்ச்சுவல் லிங்கை ஸ்டப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏரியா 0 ஸ்டெப் பண்ணுவாங்களா, கண்டிப்பாக பேக் பண்ணணும், கண்டிப்பாக ஸ்டெப் பண்ண முடியாது. விர்ச்சுவல் லிங்க் என்ன பண்ணக்கூடாது, ஸ்டெப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா விர்ச்சுவல் லிங்க் வந்துட்டு இட் இஸ் எ விர்ச்சுவல் லிங்க். பண்ணுக்கு மீன்ஸ் இட் இஸ் என்ன சொல்கிறது, விர்ச்சுவலாக போகும், ப்ரைவேட்டாக ஒரு நெட்வொர்க்கு. அது நீங்கள் எதுக்கு போடுறீங்க, ஏரியா 0 கூட கண்டாக்ட்னு சொல்லி தான் போடுறீங்க. திரும்ப அந்த ஏரியா நீங்கள் ஸ்டெப் பண்ணிங்கன்னா திரும்ப எப்படி அந்த ஏபிஆராக இருக்க மாட்டார் கண்டிப்பாக. ஸோ என்ன பண்ண முடியாதுன்னா விர்ச்சுவல் லிங்க்கும் ஏரியா 0வும் நம்ம விர்ச்சுவல் லிங்க் இருக்கிற ஏரியாவும் ஏரியா 0 நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்டெப்போ NSSAவோ டோட்டலி ஸ்டெப்போ பண்ண முடியாது. சிம்பிள். ஓகேவா? ஓகே, அந்த ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துடலாமா, ஸ்டெப்னு என்ன சொல்லி இப்போ டைப் 5 பிளாக் பண்ணணும் இல்லையா, அந்த டைப் 5 எப்படி பிளாக் பண்ணுறது, என்ன கமாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான கமாண்டு, ஆனால் கான்செப்ட் தான் ரொம்ப பெருசு. ஓகேவா? Ospf 1 இதுக்குள்ளே போயிட்டு எந்த ஏரியா இருக்குது, R1 எந்த ஏரியாவில் இருக்காரு, ஏரியா 1ல் இருக்கார் இல்லையா, ஏரியா 1ல் இருக்கார். அப்போ என்ன பண்ணலாம்னா ஏரியா 1 ஸ்டெப், ஏரியா 1 ஸ்டெப். இது வந்து ஏரியா 1 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, ஏரியா 1 எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் கொடுக்கணும். ஓகேவா? கான்ஃபிகர் டெர்மினல் ரவுட் Ospf 1 ஏரியா 1 ஸ்டெப். என்ன சொல்கிறேன்னா ஏரியா 1 ஸ்டெப் பண்ணிக்கோ, நோ சம்மரி. ஏன் நோ சம்மரி கொடுக்குறேன்னா do not send summary LSA into stub area. நம்ம இங்கே சம்மரி பண்ணிக்கிறதுனா அந்த சம்மரியை உள்ளே விடாதான்னு சொல்லிக்கிறேன். என்னோட இஷ்டம் தான், என்ன கொடுக்கலாம் வேணாமல் விட்டுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், நோ சம்மரின்னு சொல்லி பிரச்சனை இல்லை. நோ சம்மரின்னு கொடுத்தீங்கன்னா டோட்டலி ஸ்டெப்பு, நோ சம்மரி கொடுக்காம ஸ்டெப்புன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா வெறும் ஸ்டெப், வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? இப்போ நீ ஏன்ற கொடுத்துட்றேன். ஓகேவா? அப்போ ஸ்டெப்னு என்ன டோட்டலி ஸ்டெப்னு புரிஞ்சு இல்லையா, ஸ்டெப்னு என்னது டைப் 5 மட்டும் பிளாக் பண்ணுவார், டைப் 5 மட்டும் பிளாக் பண்ணுவார். இது என்ன பண்ணுவார்னா 3 4 5 பிளாக் பண்ணுவார். ஓகேவா? அதுதான் வந்துட்டு ஏரியா 1 ஸ்டெப் நோ சம்மரி. இப்போ நீங்கள் நேராக R1ல் போய் பாருங்களேன், முன்னாடி எப்படி ரவுட்டிங் டேபிள் இருந்துச்சு, இப்போ எப்படி ரவுட்டிங் டேபிள் இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். எப்படி இருக்குது, ஜஸ்ட் சிங்கிள் ரவுட். நான் சொன்ன மாதிரி எப்படி இருக்குது, சிங்கில் ஒரே ரவுட், டிஃபால்ட் ரவுட். சரி சார், பிங் ஆகுமா ஆகாதா, பிங் ஆகணுமே கண்டிப்பாக. பிங் ஆகிறது அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பிங் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்னென்னா ஸ்டப் ஏரியாவோட கான்செப்ட். ஓகேவா? ஸ்டப் ஏரியாவோட கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன இவங்க வரைஞ்சி வச்சுருந்தோம், NSSA நாட் ஸோ ஸ்டப் ஏரியா. அதாவது ஸ்டப் தான், ஆனால் பெரிய ஸ்டப், நாட் ஸோ பெரிய ஸ்டெப்பெல்லாம் கிடையாது, அந்த அளவுக்குலாம் ஸ்டெப் இல்லை. அது என்ன அர்த்தம்னா டைப் 5 பிளாக் பண்ணுவார், அது கூடயே டைப் 5 ஏரியா 0க்குள்ளே போகும்போது மட்டும் டைப் 5 இருக்கும். மற்ற ஏரியாக்குள்ளே இருக்கும்போது எப்படி இருக்கும், டைப் 7 in all areas except ஏரியா 0. அப்போ ஏரியா 0ல் என்னென்னு இருக்கும், டைப் 5 இருக்கும். நான் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? டைப் 5 இருக்குது. எங்கே பிளாக் பண்ணுவார், ஸ்டெப் பண்ண ஏரியாவுக்குள்ள டைப் 5 பிளாக் பண்ணிடுவாங்க.
ஆனால் அதே டைப் 7 இருக்கும். டைப் 5 இருக்குது, டைப் 7 இருக்கும். அதே நம்ம ஏரியா 0க்குள்ள போகும்போது எப்படி இருக்கும்? டைப் நம்பர் 5 இருக்கும். டைப் 5 என்னது? நார்மல் டைப், அது எக்ஸ்டர்னல் எல்எல்எஸ். டாட் எல்எல்எஸ் எதுவும் கிடையாது, இதே கான்செப்ட் தான். இந்த ஃப்ளை பிளாக் பண்ணுறதோட சேர்த்து 3, 4, 5 பிளாக் பண்ணிட்டு திரும்ப இதே பிரச்சனையை பண்ணுவார். இது இந்த ப்ராசஸ் காலையில் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவார். டைப் 7 இருக்கும், அந்த ஏரியாக்குள்ள போனால் டைப் 5 இருக்கும். அதே கான்செப்ட். ஓகேவா? நம்ம இப்போ எந்த ஏரியாவை பண்ணோம்? இந்த டயக்ராமில் இந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டப் டாப்ல ஸ்டப்பில் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஏரியா 0 கண்டிப்பாக பண்ண முடியாது. விர்ச்சுவல் லிங்க் இருக்கிற ஏரியா நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ ஏரியா 3ல அதை மேனேஜ் பண்ணி பார்க்கலாமா? என்எஸ்எஸ்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, என்எஸ்எஸ்சி என்ன நடக்குதுன்னு சொல்லி இங்கே பண்ணி பார்க்கலாம். இங்கே இதில் R2லையும் R3லையும், ஏன்னா அங்கே நமக்கு என்ன இருக்குது? ஏரியா 3 இருக்குது. R2 and R4. ஓகேவா? R2 and R4. அப்போ R2ல் போயிட்டு கான்ஃபிகர் டெர்மினல் இதை தூக்கி விட்டுருக்கோம். OSPF 1 இல்லை, அது தூக்கணும் அவசியம். ஏரியா டிஃப்ரெண்ட் ஏரியா தானே. இந்த ஏரியா நம்ம பண்ண போகிறோம். ஏரியா 3. ஓகேவா? ஏரியா 3 NSSA என்டர். ஏரியா 3 NSSA. ஓகேவா? அதேமாரி நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே போயிட்டு கான்ஃபிகர் டெர்மினல் ரவுட்டர் OSPF 1 ஏரியா 3 NSSA. ஏரியா 3 NSSA ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் கொடுப்போம்? ஷோ ஐபி OSPF டேட்டாபேஸ் டாப்பாலஜி டேபிள் இதில் கொடுத்துட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 5 இருக்காது. டைப் 5ங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஏரியாவை NSSA பண்ணாலும் எஃபெக்ட் இருக்காது. ஏன் எஃபெக்ட் இருக்காது? ஏன்னா NSSAனா என்னது? டைப் 5. டைப் 5 லாக் பண்ணிட்டு அந்த ஏரியாக்குள்ளே போகும்போது ஆக்சுவல் டைப் 5 இருக்கும். இந்த ஏரியாவுக்கு வந்து டைப் 7 இருக்கும். டைப் 5னா என்னது? எக்ஸ்டர்னல் ரவுட். எக்ஸ்டர்னல் ரவுட்னு என்னது? எனி டைப் ஆஃப் ரவுட் அதர் தென் OSPF. OSPF தவிர மற்ற எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் இட் இஸ் நோன் அஸ் என்ன? எக்ஸ்டர்னல் ரவுட். இங்கே எங்கேயாச்சும் எக்ஸ்டர்னல் ரவுட் இருக்கா? R2லையும் R3லையும் எங்கேயுமே எக்ஸ்டர்னல் ரவுட்டு கிடையாது. அப்போ அப்படி நீங்கள் அங்கே NSSA பண்ண என்ன எஃபெக்ட் வரும்? ஒரு எஃபெக்ட்டும் வராது. அப்போ எஃபெக்ட் வர நம்ம என்ன பண்ணணும்? இங்கே ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டோக்கால் போடணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். இந்த இடம் இருக்கு இல்லையா? இங்கே இந்த இடத்துல 192 நெட்வொர்க். ஓகேவா? 192 நெட்வொர்க்கில் வச்சுக்கலாம். என்னென்ன வச்சுக்கலாம்னா அது ரிப்ளை வச்சுக்கலாம். நீங்கள் வந்து BGP HRP உங்கள் கிளாஸ் போகல இல்லையா? அப்போ 192.168.1.1 அது இன்னும் ரிப்ளை வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா R4ல் போயிட்டு கான்ஃபிகர் டெர்மினல் ரவுட்டர் OSPF 1. ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண முடியாது. கான்ஃபிகர் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் ரோபேக் 1 11 வச்சுக்கலாம். IP அட்ரஸ் 192.168.1.1. sorry 2D5.0 exit router OSPF 1. இதுக்குள்ள போய் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா அது ரிப் ரவுட். அப்போ என்ன நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டு ரவுட்டர் ரீட். ஓகேவா? வேர்ஷன் 2 வச்சுக்கலாம். நோ ஆட்டோ சம்மரி. அதுக்கப்புறம் நெட்வொர்க் 192.168.1.0. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? முக்கியமான விஷயம் பண்ணுறது இருக்குது. ரவுட்டர் OSPF 1க்குள்ளே போயிட்டு ரீடிஸ்ட்ரிபியூட் ரிப் சப்நெட்ஸ். ஓகேவா? இந்த கான்செப்ட் ஓகே தானே? இதையும் நம்ம பார்த்தோம், திரும்ப இன்றைக்கி இது பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் கரெக்டாக இருக்கா? ஓகே, ஷோ ஐபி எல்லா ரவுட்டும் இருக்குது. ஷோ ஐபி ப்ரோட்டோகால்ஸ். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா? இப்போ இல்லையா ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். இப்போ நம்ம எதுக்கு இங்கே விர்ச்சுவல் லிங்க் கிரியேட் பண்ணோம்? போன கிளாஸில் விர்ச்சுவல் லிங்க் கிரியேட் பண்ணோம் இல்லையா? போன கிளாஸில் அந்த விர்ச்சுவல் லிங்க் நம்ம எதுக்கு கிரியேட் பண்ணோம்? இந்த ஏரியா வந்து ஏரியா 0வோட கனெக்ட் ஆகாதனால விர்ச்சுவல் லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது போன கிளாஸ். இந்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் R1 முன்னாடி நிறைய ரவுட் இருந்துச்சு, குப்பை மாதிரி கிடந்துச்சு இல்லையா? இந்த ரவுட்டில் சேர்த்து என்ன பண்ணுறதுனா சிங்கில் ஒரே ரவுட்டு கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்களா? 0.0.0ன்னு சொல்லிட்டு அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்டப். அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம் நேரமாக. அதில் 3 டைப் இருக்குது. ஸ்டப்பு, டாட்லி ஸ்டப்பு, NSSA. ஸ்டப்புனா நேற்று பார்த்த LSAல டைப் 5 மட்டும் பார்க்க பண்ணுவாங்க.
டாட்லி ஸ்டப்னா 3 4 5 பிளாக் பண்ணிடுவோம். என்ன சேனா 5 மட்டும் பிளாக் பண்ணுவாரு. அந்த 5 பிளாக் பண்ணதை ஏரியா 0க்குள்ள போனால் ஆக்சுவல் 5 காமிப்பாரு. அந்த ஏரியாக்குள்ள மட்டும் டைப் 7 காமிப்பாரு. நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் டைப் 7 காமிப்பாரு. அதுக்குள்ளே போனால் டைப் 5 ஆகும். அவ்வளோ வேறு எதுவும் செஞ்சு கிடையாது. அதெல்லாமே ஓகே. இப்போ என்ன கொஸ்டின்னா இந்த டைப் 4 இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் பாருங்க. இந்த ஏரியா 4 நம்ம விர்ச்சுவல் லிங்க் எதுக்கு இவர் வந்து கனெக்ட் பண்ணலன்னு சொல்லி இவர் ஏபிஆர் இல்லைன்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் லிங்க் போட்டிருக்கோம். இவர் ஏபிஆர். இப்போ நம்ம இங்கே ரிப்பு போட்டோம் இல்லையா, அப்போ என்ன இருக்கணும்? ரிப்பு போட்டால் என்ன இருக்கணும்? இங்கே ரிப்பு இருக்கு இல்லையா. ஸோ திஸ் ரவுட்டர் இஸ் known as ஏஎஸ்பிஆர் இல்லையா. இங்கே ரிப்பு இருக்கிறங்காட்டி இந்த ரவுட்டர் இஸ் known as ஏஎஸ்பிஆர். ஏன்னா எக்ஸ்டர்னல் ப்ரோட்டோகால் இல்லை எக்ஸ்டர்னல் ஐஎஸ்பி எது இருந்தாலும் திஸ் ப்ரோட்டோகால் இஸ் known as திஸ் ரவுட்டர் இஸ் known as ஏஎஸ்பிஆர். அப்போ இங்கே ஏபிஆர் மாற்றிட்டோம். இப்போ நீங்கள் திரும்ப இங்கே வந்து ரிப்பு போட்டால் என்னவா இருக்கணும்? ஏஎஸ்பிஆராக இருக்குமா ஏபிஆராக இருக்குமா? ஏஎஸ்பிஆராக இருக்குமா ஏபிஆராக இருக்குமா? கன்ஃபியூஷன் வேணால் ரெண்டுமாவே இருக்கும். ஏபிஆராகவும் ஆட் பண்ணும், ஏஎஸ்பிஆராகவும் ஆட் பண்ணும். பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ஏரியா போட ரவுட்டர் அண்ட் as well as ஆட்டோனமஸ் சிஸ்டம் பவுண்டரி ரவுட்டர் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணும். புரியுதா? அந்த ரவுட்டர் வந்து ரெண்டுமே ஆட் பண்ணக்கூடியது. ஓஎஸ்பிஎஃப்ல இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. இப்போ நம்ம போட்டோம் இல்லையா. இப்போ ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் டேட்டாபேஸ் போட்டிங்கன்னா ஷோ டேட்டாபேஸ் டைப் 7 இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் ஏரியா 3ல இருக்குது டைப் 7 சொல்லிட்டு. ஓகேவா. அதே ஏரியா 0க்குள்ள போனால் டைப் 5 மாறிடும். ஓகேவா. அது வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா R3ல போயிட்டு ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் டேட்டாபேஸ் கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்களா இங்கே டைப் 5 இருக்கும், டைப் 7 காமிக்குது. ஓகேவா. ஏரியா 0க்கு டைப் 5 காமிக்கும், மற்ற ஏரியாவுக்கு எல்லாமே டைப் 7 காமிக்கும். அதுதான் வந்து என்னதுன்னா என்எஸ்எஸ்சி. இது இந்த நெட்வொர்க்கு ப்ராப்பராக நம்ம அதை டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸ்டப்புக்குன்னே தனியாக ஒரு கேஸ் எடுத்து நம்ம நல்லா டீப்பாக போனோம்னா இட் இஸ் பாசிபிள். ஓகேவா. இப்போதைக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது இது கூட என்எஸ்எஸ்சி டோட்டல் என்எஸ்எஸ்சி அதில் டோட்டல் என்எஸ்எஸ்சின்னு நோ சம்மரின்னு ஒரு கமெண்ட் ஏரியா 3 என்எஸ்எஸ்சின்னு போட்டு நோ சம்மரின்னு போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பிகம் டோட்டல் எல்லாமே பிளாக் பண்ணும். அதே கான்செப்ட் தான். டோட்டல் ஸ்டப் மாதிரியே தான் நான் என்எஸ்எஸ்சி டோட்டல் என்எஸ்எஸ்சி அதே கான்செப்ட். ஓகேவா. அப்போ இந்த ரெண்டு கேஸ்லேயுமே ஒரே மாதிரி இருக்கும். மீன்ஸ் விர்ச்சுவல் லிங்க்குமே இதுவுமே ஒரே மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் ரெண்டுமே ஒரே கேஸில் கொண்டு வந்துருக்குன்னா விர்ச்சுவல் லிங்க் இருக்கிற இடத்துல ஸ்டப் பண்ணக்கூடாது. ஓகேவா. அதனால தான் கொண்டு வந்து அப்படி விர்ச்சுவல் லிங்க் இருக்கிற இடத்துல நீங்கள் போய் ஸ்டப்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா இங்கே நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா கான்ஃபிகர் டெர்மினல் நம்ம இந்த இடத்துல விர்ச்சுவல் லிங்க் போட்டிருக்கோம் ஏரியா 2ல. இதே ஏரியா 2வை நீங்கள் ஸ்டப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வரும். என்ன சொல்லுது? ஏரியா cannot be stub as it contains virtual link. virtual link இடத்துல என்ன பண்ண முடியாது? ஸ்டப் பண்ண முடியாது. அதே எக்ஸிட் கொடுத்துட்டு R3 தான் இருக்கும். 1 ஏரியா 0 ஸ்டப் பண்ணி விடுங்க. ஏரியா 0 அதுவுமே ஸ்டப்பாக இருக்க முடியாது. therefore also cannot be a stub. ஓகேவா. இதனால இப்படி கொண்டு வந்தது ரீசன் இந்த கேஸ்ல. ஓகே. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா. இதுதான் வந்துட்டு டிஃபால்ட் ரவுட்ஸ் as well as stub areas.